ஸ்லீப்பர் செல்ன்ற மாதிரி எனக்கு கேள்வி வருது, அதை கேட்குறேன். நீங்கள் ஸ்லீப்பர் செல்லுன்னு நினச்சிக்கோங்க. எனக்கு அது தாய் கட்சி. நான் அதுக்காக எல்லாத்தையும் அழித்து நான் ஒன்றும் பொது வெளியில் வச்சுக்கலாம். என் வீட்டில் என் ரூமில் வந்து நீங்கள் இருக்கிறீங்க, நான் வந்து பொது வெளியில் வீட்டு கேட்டில் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு வீட்டு கேட்டில் ஒரு போர்டு இருந்தது, அது இருக்கான்னு பாருங்கள் போய். அது இருக்காது. வீட்டுக்குள்ளே நான் வந்து இதெல்லாம் பண்ண விஷயங்களெல்லாம் மாற்றி வைக்கிறது, ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் மாற்றி வைக்கிற அளவுக்கு எனக்கு அது பெரிய அந்தளவுக்கு இதை வச்சிருக்கனால நான் ஸ்லீப்பர் செல் ஆயிடுவேன்னா ஆகிட்டு போகிறேன். அதை பற்றி ஐ டோன்ட் பாதர். அந்த மனைவி பிரச்சனையே கண்டுகொள்ளாமல் இருக்கக்கூடிய விதி நாளைக்கு தமிழ்நாட்டு பெண்களை பிரச்சனை ஏற்பட்டால் கண்டுகொள்ளாமல் இதையே ஒரு பெரிய விஷயமா இது பண்ணுறது. அதனால தான் அது ஒரு பெரிய விஷயமா நினைக்கிறேன் நான். இன்னைக்கு தன் மனைவி 25 வருஷம் வாழ்ந்து 2 பெண் பிள்ளைகளை பெற்ற மனைவிக்கே வந்து பார்க்குறதுக்கு அனுமதி இல்லை, இன்னொரு நபர் அங்கே நடுவில் நிற்கிறாரு, பார்க்க அனுமதிக்க முடியாது அப்படின்னு. அவங்க அம்மா அப்பா போய் பார்க்க முடியல, நடுவில் ஒரு நபர் நிற்கிறாரு, அந்த நபர் பேரை நான் தேவைப்பட்டால் சொல்லுவேன், நடுவில் ஒரு நபர் நிற்கிறாரு பார்க்கக்கூடாது அப்படின்னு. அப்போது விஜய் என்னவா இருக்கார்? விஜய் நீங்கள் யார்? ஏன் உங்களுக்கு இவ்வளோ போர்வை? எதுக்காக இவ்வளவு இவ்வளவு ஒரு தடை, இவ்வளோ பேரியர்ஸ்? பாடி கார்ட்ஸ் உங்களோட செக்யூரிட்டிக்கு, பட் பாடி கார்ட்ஸை மீறி இவ்வளோ பேரியர்ஸ் வச்சுருக்கீங்களே, உங்ககிட்ட யாரும் வர விடாமல். எதுக்காக இதெல்லாம்? ஓகே, இது வந்து பெரிய ஆக்டர்ஸ் எல்லாம் வந்து அந்த மாதிரி ஒரு சர்க்கிள் வச்சுப்பாங்க, கிட்ட யாரும் இது பண்ண விடாமல் மேனேஜர் இருப்பாங்க, பிஆர் இருப்பாங்க, இவங்கள மாதிரி இவங்க தான் அப்படின்னு இருக்கும். பட் ஃபேமிலி கூட க்ளோஸாக இருப்பாங்க.